ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டக்குன்னு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரே போல் லஞ்ச் ரெசிபிஸ் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்குது, தக்காளி மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டொமேட்டோ பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ½ அன் ஹவரில் செஞ்சிடலாம். தக்காளி பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கப் அரிசியை நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 2 பல்லாரி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது 3, சின்ன கேரட் 1, பொட்டேட்டோ 1, சின்ன பச்சை மிளகா 3. இதெல்லாம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆப்ஷனல் தான், ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, கண்டிப்பாக புதினா இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பல்லாரி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. பல்லாரி நல்லா வெந்து பிங்க் கலரில் ஆகணும். பல்லாரி நல்லா வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாவும் சேர்த்து கலந்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு வேகணும். தக்காளி வேகிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, அப்போ வேகமாக வெந்துடும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது கூட இன்னும் பட்டர் பீன்ஸ், மீல் மேக்கர்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு மெதுவாக பரட்டி விட்டுருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசால் பொடி ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாஸோட ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதோடவே ½ கிளாஸ் தயிர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை ½ அன் ஹவர் ஊற வச்சு தான் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் ஆட் பண்ணணும்னு கிடையாது, ஆப்ஷனல் தான் தயிரும். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்து கலந்து விட்டுருங்க. நான் நார்மலான சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ½ அன் ஹவர் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு கொதி வர வரைக்கும். பபுள்ஸ் வந்ததும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. கூட்டி வச்சு 1 விசில், குறைச்சி வச்சு 1 விசில், டோட்டலாக 2 விசில். 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி பிரியாணி கமகமன்னு ரெடி. இதை மெதுவாக கீரல் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணியும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அரிசியை ½ அன் ஹவர் ஊற வச்சு சேர்த்ததுனால அரிசி ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், 2-3 காய்கறிகளை வச்சு டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நார்மலான கர்ட் ஆனியனே சைட் டிஷ்ஷாக போதும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.